தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் எட்டயபுரம் சாலையில் அனைத்து தர மக்களுக்கும் நவீன சிகிச்சை அளித்து வரும் மருத்துவமனை SRRA மருத்துவமனை ஆகும். இம்மருத்துவமனை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் செல்வராஜ். மருத்துவமனையின் பேர் SRRA ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லிமிடெட். 1992 இன்னைக்கு வரைக்கும் இங்கே 33 வருஷமாக இந்த ஆஸ்பத்திரியை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் நான் டவுனில் 10 இயர்ஸ் இருந்தேன். டோட்டலாக நாங்கள் 43 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் மெயினாக டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு உள்ள நிலையமாக தான் மருத்துவமனை தான் இதை ஆரம்பித்தோம். பிறகு போக போக இதை நாங்கள் விருத்திப்படுத்திக்கிட்டோம். இது இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு தான் மெயின் கான்சன்ட்ரேஷன். சுகர் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நவம்பர் 14 என்பது உலக நீரிழிவு தினம். அது நீரிழிவு நோயாளிகளுக்கு எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு தினம். நாங்கள் கடந்த 33 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டலில் அதை நாங்கள் நவம்பர் 14 நடத்திக்கிட்டு இருக்கோம். இது போக எங்கள் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி மெடிசன் ஃபிசிஷியன் இருக்கார் டாக்டர் நவீன், ஆப்ஸ்டெட்டிக்ஸ் IVF டாக்டர் சுஜிதா இருக்காங்க, எங்கள் சர்ஜன் டாக்டர் பிச்சமணி, டாக்டர் தெய்வநாதன் இருக்காங்க, அண்ட் பீடியாட்ரிக் டாக்டர் திவ்யான்னு ஒரு டாக்டர் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்ட் டைம் கன்சல்டன்ட். அதுபோக எங்களுக்கு ஒரு கால் வர்றதுக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கார், விஜயலட்சுமிங்கிற ஒரு திறமை வாய்ந்த ஒரு அனஸ்தட்டிஸ்ட் இருக்காங்க. பேஷண்ட் வந்தவுடனே நாங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு வெல் எக்யூப்டு கேஷுவாலிட்டி வச்சுருக்கோம். அதில் வெண்டிலேட்டர்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வெல் ட்ரெயின்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் இம்மீடியட்டாக அங்கேயே நாங்கள் முதலுதவியெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்டென்சிவ் கரண்டரி கேர் யூனிட்னு ஒன்று இருக்குது, அங்கே மாற்றி பேஷண்ட்டை பார்க்குறோம். வெல் எக்யூப்டு தியேட்டர் இருக்குது, அட்வான்ஸ்டு வெல் எக்யூப்டு லேபரேட்டரி இருக்குது, ஃபிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. எந்த நேரமும் கூப்பிட்டா வர்றதுக்கு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வசதிக்காக ஆட்டோ கன்செஷன் ரேட்டில் போகிற மாதிரி ஆட்டோ ரிக்ஷாவும் வச்சுருக்கோம். வணக்கம், என் பேர் டாக்டர் நவீன். நான் இங்கே SRRA மருத்துவமனையில் அவசர சிகிச்சை நிபுணராக இருக்கேன். இங்கே நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் 33 வருஷத்தில் முதல் முறையாக அவசர சிகிச்சைக்கான தேவைப்படுற எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதில் நம்ம உயிர் காக்கும் முதலுதவி கொடுக்க வேண்டிய அனைத்து அவசர சிகிச்சைக்கான டெஸ்ட்டுகளும், அது போக முதலுதவி சிகிச்சைக்கான ஃபெசிலிட்டிகளும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதில் நமக்கு முதல் இதுவாக செயற்கை சுவாசம், தேவைப்பட்டால் மூச்சுக்குழாய் தொந்தரவு, பிறகு யூரின் தொந்தரவு, எல்லாத்துக்கான முதலுதவியும் நம்ம இங்கே இப்போ எடுத்துக்கலாம். இது போக நமக்கு நல்ல ஒரு ICU செட்டப், ICUவுமே நல்லா இது பண்ணி வென்டிலேட்டர் எல்லா வசதிகளோட இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது போக நமக்கு முதலுதவி மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது பார்க்க வேண்டிய கன்சல்டன்ட் யாராக இருந்தாலும், எந்த நிபுணராக இருந்தாலும் வரவழைத்து பார்க்கப்படும். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியையும் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரோக், இதய தொந்தரவு, இது ரெண்டுத்துக்குமான த்ராம்போலைசிஸ் எனப்படுற அந்த இரத்த குழாய் அடைப்பு கரைக்கக்கூடிய மருந்து கொடுக்கறது அவசர சிகிச்சை நிபுணர் இருக்கிறதுனால உங்களுக்கு உடனடியாகவே வழங்கப்படும். அதே நேரம் உங்களுக்கு அடிபட்டு வரவங்க எக்ஸ்ரே எடுக்க வேண்டியது, எக்ஸ்ரேக்காக எடுத்து எலும்பு முறிவு இருக்கிறத சரி பண்ணுறதுக்காக POP பண்ணுறதோ அல்லது ஆப்ரேஷன் செய்கிறதோ, அடுத்துமே எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டரை உடனே வரவழைத்து சர்ஜரி செய்யப்படுறது எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதே நேரம் பெண்களுக்காக கர்ப்பப்பை தொந்தரவு, மாசமாக இருக்கிறவங்களுக்கு அவசர சிகிச்சை எல்லா உதவிகளுமே முதலுதவி வழங்கப்படும். அதுலேயும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மகப்பேறு மருத்துவம் மூலியமாக அது தேவையான வசதிகள் எல்லாம் செய்து தரப்படும். இது போக முதியோர்களுக்கான யூரின் தொந்தரவு, இல்லை கை கால் வலி, இதுக்கான ஃபிசியோதெரப்பி, இல்லை யூரினுக்கு கூடிய யூராலஜி டாக்டர், இவங்கள்லாம் நமக்கு அதுக்கான ஏற்ற சிகிச்சைகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் எல்லாத்துக்கும்கான லேப் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே எல்லாமே இங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே உங்களுக்கு செய்து தரப்படும்.
குழந்தைகள், முதியோர்கள், மகப்பேறு பெண்மணிகள் இவங்க எல்லாருக்குமான முதலுதவி, அது போக அவங்களுக்கான இரத்த டெஸ்ட், இது எல்லாமே இங்கே இருக்கு. இது போக குழந்தைகள் மருத்துவரும் வந்து குழந்தைகளுக்கான நோய்களுக்கான மருத்துவரும் இங்கே இருக்காங்க. ஆக்சிடென்ட் மற்றும் கீழே விழுந்து எலும்பு முறிவோ, மூளையில் இரத்த கசிவு, இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கான வரவங்களுக்கான எக்ஸ்ரே இதெல்லாம் இங்கேயே இருக்குது. அது முடிந்து அதுக்கான எலும்பு முறிவு மருத்துவர் வச்சு நம்ம ஆப்ரேஷன் செய்கிறதா எதாக இருந்தாலுமே இங்கே உடனடியாக நம்ம வந்து செய்யும் வசதியும் இருக்குது. இது போக ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகிற ஆன்காலஜி, அதாவது கேன்சர் அப்படிங்கிறதுக்கான கன்சல்டன்ட்டுமே நம்மக்கிட்ட இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டால் மருந்து மூலியமாக சரி பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கதிர்வீச்சுக்கான தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான தேவை இருந்தாலும் சரி, அனைத்துமே நமக்கு வந்து நம்மக்கிட்ட வசதிகள் இருக்குது. இதுக்காக நம்ம வந்து வெளியிலேருந்து விசிட்டிங் கன்சல்டன்ஸாக இவங்க கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவசர சிகிச்சை பொறுத்தவரை எல்லா விதமான அவசர நோய்களுக்கான முதலுதவி சிகிச்சைகள் இங்கு வழங்கப்படும். அதுலேயும் அதை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான ஏற்ற மருத்துவர் யாரை பார்க்கணுமோ அவங்களையும் வச்சு பார்த்து அவங்க முழு பயன் பெறலாம். வணக்கம், எனது பெயர் டாக்டர் புச்சுமணி. நான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். நான் இப்பொழுது தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகரில் உள்ள SRRA மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை ஆலோசகராக இருக்கிறேன். எங்களது மருத்துவமனையில் இப்பொழுது எல்லா விதமான அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஏனென்றால் எங்களுக்கு இப்பொழுது உதவி செய்வதற்காக மயக்க மருந்து நிபுணர்கள், கிரிட்டிக்கல் கேர் நிபுணர்கள், எமர்ஜென்சி நிபுணர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் இப்பொழுது எலும்பு, மூளை நரம்பு, கிட்னி, யூராலஜி மற்றும் இதர கேன்சர் முதலான எல்லா அறுவை சிகிச்சைகளையும் எங்களால் இங்கே செய்ய முடியும். அதற்கு நல்ல பாதுகாப்பான அறுவை சிகிச்சைக்கு பின் தேவையான எல்லா சிகிச்சைகளையும் இங்கு செய்ய முடியும். இத்தகைய செயல்பாட்டோடு நாங்கள் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய பெயர் பாபு செல்வகுமார், ஃபிசியோதெரபிஸ்ட். நம்மளுடைய SRRA ஹாஸ்பிட்டலில் அதிக நவீன வெளிநாட்டு உபகரணங்கள் கொண்டு ஃபிசியோதெரப்பியில் வரக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த நீரிழிவு நோய் டயபெட்டிக்ஸில் வரக்கூடிய ஷோல்டர் பெயினுக்கு நாங்கள் ஷாக் வேவ் அண்ட் மொபிலைசேஷன், மயோஃபேசியல் ரிலீசிங் சொல்ல ஒரு டெக்னிக், அந்த ஸ்கேப்லாவை மொபிலைஸ் பண்ணி நல்ல ஃபுல் ரெக்கவரி கொடுக்குறோம். அதே போல் பக்க விளைவு இல்லாத அளவுக்கு அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுகளுக்கு அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் டைம்ஸில் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் கொடுத்து அவங்களுக்கு ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்கில் மறுபடியும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே, ஒரு மாதத்துக்குள்ளே, டிபெண்ட்ஸ் அப்பான் த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரிட்டர்ன் டு த ஆக்டிவிட்டீஸ் வேலைக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே போல் விளையாட்டினால் ஏற்படக்கூடிய காயங்கள், உட்காயங்கள், வெளிக்காயங்கள், இல்லை சவுக்கிலியதல், இதே மாதிரி இவங்களுக்கு நாங்கள் லேஷர் தெரப்பட்டிக் அல்ட்ராசவுண்ட் மொடாலிட்டியை வச்சு ஃபுல் ரெக்கவரி நாங்கள் கொடுக்குறோம். இதே மாதிரி நெக் பெயின், ஷோல்டர் பெயின், எந்த வகையான பெயின், அது மயோஸ்பேசமாக இருக்கலாம், இல்லைன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஸ்பாண்டலைசிஸ் கேசஸ், விலகுதல், இதே மாதிரி இருக்கிற ஸ்பைனல் மொபிலைசேஷன் வந்து அதை வச்சு நாங்கள் ஃபுல் ரெக்கவரி கொடுக்குறோம். இது எங்களுடைய ஆஸ்பத்திரியோட சிறப்பு அம்சங்களாக. 2023 இந்த ஆஸ்பத்திரி வெள்ளத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோம். நீங்கள் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியை ஒரு புது ஆஸ்பத்திரியாக நாங்கள் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கோம். இன்னும் கூட கிட்டத்தட்ட ஒரு 5% வேலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த வருஷம் நவம்பர் 14 வந்து பெரிய அளவில் வந்து இந்த வேர்ல்டு டயபெட்டிஸ் டேயை கொண்டாடணுன்னு இருக்கோம். அதுக்கு உங்களுடைய முழு ஆதரவையும் தாங்க. அந்த நவம்பர் 14க்கு முன்னால் ஒரு 15 days நாங்கள் வந்து டயபெட்டிக், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய ரெகுலர் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கண், காது, கிட்னி, இருதயம், மூளை, என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதில் என்ன பாதிப்பு இருக்குங்கிறது பார்த்து சொல்லுவோம். இதை வந்து கடந்த 33 வருஷமாக அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து அவங்களுடைய எக்யூப்மெண்ட் கூட எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. உங்களுடைய கண் விழித்திரையை பார்த்து நாங்கள் வந்து ஏஐ மூலமாக அரவிந்துக்கு அனுப்பி அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இதை வந்து 33 வருஷமாக ஒரு ஃப்ரீ சர்வீஸாக அவங்களும் நாங்களும் பண்ணுறோம். இதை எல்லாமே இந்த பொதுமக்களாக நீங்கள் வந்து எங்களை உபயோகப்படுத்திக்கிடணும்னு கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.